ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாரு. அவருக்கு சாப்பிடுதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அவர் எல்லா நாளும் கடை வீதிக்கு போய் அங்க இருக்க எல்லா நல்ல நல்ல பலகாரங்களையும் வாங்கிட்டு வருவாரு. அவர் கையில நிறைய பைகள் இருக்கும். அதுல எல்லாம் இனிப்பு பழங்கள், சுவையான இறைமாசம், நிறைய மனமுள்ள வாசனை பொருட்கள் எல்லாம் இருக்கும். இந்த பணக்கார் வீட்டுக்கு வந்ததும் யாருக்கும் காட்டாம தனியா உட்கார்ந்து சாப்பிடுவாரு. ஒவ்வொரு சாப்பாடையும் நல்லா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவாரு. தனக்கு இவ்வளவு செல்லம் இருக்கேன்னு ரொம்ப பெருமைப்படுவார். இந்த பணக்காருக்கு ஒரு சாமர்த்தியமான வேலைக்காரர் இருந்தார். அவருக்கு எல்லா விஷயத்திலையும் எஜமானுக்கு உதவி பண்ற வேலை. அந்த வேலைக்கார் ரொம்ப நேர்மையானவர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் எஜமான் சாப்பாட்டு மேல எவ்வளவு பிரியமான வேலைக்கு புரிஞ்சிருச்சு. அந்த வேலைக்காரர் ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவருக்கும் சாப்பாட்டு மேல ஒரு மோகம். எஜமான் வாங்கிட்டு வருகிற சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடாம இருக்க முடியாது. அவர் தினமும் கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வருகிறப்போ யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாரு. ஒரு திராட்சை இங்க, ஒரு பேரீச்சம்பழம் அங்க, ஒரு சின்ன இறைச்சி துண்டு இங்கன்னு எஜமானுக்கு சந்தேகம் வராம எடுத்து சாப்பிடுவாரு. இந்த விஷயம் எஜமானுக்கு எதுவும் தெரியாது. அவர் நான் மட்டும்தான் இவ்வளவு ருசியா சாப்பிடுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தார். ஆனா வேலைக்கார் தினமும் எஜமான் சாப்பாட்டுல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் மதியம் பணக்கார கடைக்கு போய் ஒரு பானை நல்ல மொசன்னு இருக்க தயிர் வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு தயிர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த தயிரை யாருக்கும் கொடுக்காம தனியா உட்கார்ந்து சாப்பிட்டு திட்டம் போட்டாரு. ஆனா அவருக்கு என்னமோ வேலைக்காரர் மேல ஒரு சந்தேகம். நம்ம வேலைக்காரர் நம்ம சாப்பாட்டுல எதையாவது சாப்பிடாரோன்னு நினைச்சாரு. உடனே ஒரு திட்டம் போட்டாரு. அந்த தயிரை யாருக்கும் கொடுக்காம சாப்பிட ஒரு யோசனை பண்ணினாரு. வேலைக்காரரை சூப்பிட்டு, இந்த பானையில ரொம்ப பெற்ற விஷ் பொரு இருக்கு. என்ன பண்ணினா இந்த பானையை திறந்து பார்க்காதே, தோடு சூடாது சொல்லிட்டு போயிட்டாரு. வேலைக்காரர் எஜமான் சொன்னதை கேட்டு சரியான மாதிரி தலையாட்டினார். ஆனா அவர் மனசுல இருந்த சிரிப்பை மட்டும் காட்டல. ஏன்னா அவருக்கு எஜமான் மேல முழுசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா எஜமான் கடைக்கு போய் தயிர் வாங்கிட்டு வந்ததை அவர் நேரடியா பார்த்திருந்தார். எஜமான் எதையோ மறைக்கிறாருன்னு வேலைக்காருக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் வேலைக்காரன் எஜமான் சொன்ன மாதிரியே நடிச்சாரு. அவருக்கு எஜமானுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைச்சாரு. எஜமான் எப்போ வெளியே போவார்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் எஜமான் வெளியே போனதும் அந்த தயிர் பானையை நோக்கி நடந்தாரு. வேலைக்காரர் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த தயிர் பானையை திறந்தாரு. பானையில இருந்து ஒரு நல்ல தயிர் வாசனை வந்தது. அவர் நினைச்சது சரின்னு புரிஞ்சு போச்சு. உடனே அந்த தயிரை நல்லா சாப்பிட்டாரு. யாருக்கும் தெரியாம இருக்க பானையை சுத்தமா துடைச்சிட்டு அந்த இடத்திலேயே வச்சு விட்டாரு. எஜமான் வீட்டுக்கு வந்தாரு. வேலைக்காரை நல்லா ஏமாத்திட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவர் அந்த விஷ் பொருளை சாப்பிட ரொம்ப ஆசையா இருந்தாரு. அந்த பானையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய் திறந்தாரு. எஜமான் தயிர் பானையை திறந்தார். அதுல ஒண்ணுமே இல்லை. அவர் அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னாரு. அந்த விஷ் பொருள் எங்க போச்சுன்னு யோசிச்சு பார்த்தாரு. வேலைக்காரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எஜமான் ஏமாந்ததை பார்த்து அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. எஜமானுக்கு அப்போதான் புரிஞ்சது, நாம வேலைக்கார ஏமாத்தலாம்னு நினைச்சோம், ஆனா நாம தான் ஏமாந்துட்டோம்னு. அன்னைக்கு இருந்து எஜமா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. நேர்மையா இருக்கணும், யாரையும் ஏமாத்த சூடாகணும். ஏன்னா நம்ம யாரையாவது ஏமாத்த போனா கடைசி நாம் தான் ஏமாந்து போவோம்.